ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25 அதிகாரம் 15வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியராலே 7 வருஷங்கள் அவர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் மனசே கோத்திரத்திலிருந்து கிதியோன் என்கிறதான தேவனுடைய மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார். கர்த்தரின் கையால் ரட்சிப்பு உண்டானது என்று இஸ்ரவேலர் அறிந்து கொள்ளும் பொருட்டாக தெரிந்து கொள்ளப்பட்டதான 300 வீரர்களை அவர் வைத்துக் கொண்டு மீதியானரின் பலத்த படையை மேற்கொண்டு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தோற்கடிக்க செய்கிறார். மீதியானரின் படையை மேற்கொண்ட பிற்பாடு மிகுதியான எதிராளிகளுடன் யுத்தம் செய்யும் பொருட்டு கிதியோன் எப்ராயிம் கோத்திரத்தை அவர் அழைப்பிக்கிறார். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் கிதியோனை பார்த்து, நீ மீதியானர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை நீ அழைக்கவில்லை, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று சொல்லி அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கிதியோன் அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? தேவன் உங்க கையிலே மீதியானரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நாம் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் பதில் சொல்கிறார். இந்த வார்த்தையை அவன் சொன்ன பொழுது அவன் மேலிருந்ததான அவர்களுடைய கோபம் அங்கே ஆறிட்டு, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கிதியோன் பிரத்யேகமாக கர்த்தரால் அழைக்கப்பட்டிருந்தார். கர்த்தர் கற்பித்தபடியே 300 பேருடன் யுத்தத்தை அவன் ஆரம்பித்தான். அதனால் தன் சகோதரரான எப்ராயிம் மனிதர் மேல் மனிதர்கள் கோபம் கொண்ட பொழுது அவர்களை கடும் சொற்களால் அடக்காதபடிக்கு அமைதலுள்ள மறுமொழியால் எப்ராயிமின் நன்மதிப்பை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சரியானதை செய்கின்றதான பொழுது மற்ற மனிதர்கள் நம்முடன் வாக்குவாதம் செய்தால் நம்முடைய அமைதலுள்ள நாம் பதில் சொல்லுவது நிமித்தமாக சண்டைகளை அடக்கிவிட முடியும். நம்முடைய பொறுமையை நாம் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு சாந்தமுள்ள ஆவியோடு நாம் பதில் சொல்வோமானால் அதிகாரிகளின் மனதை கூட நாம் மாற்றி விடலாம். அதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம் வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, பொறுமையாய் நாம் கடைபிடித்து நமக்கு முன்மாதிரியா இருந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு சகலவற்றிலும் பொறுமையாக இருந்து நிதானமாய் நாம் பதில் சொல்லி நாம் தெய்வ சுத்தம் செய்யும்படியாக நாம் தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் எதிர்பார்க்கிறார். கலகங்களை ஏற்படுத்துகிறதான கோபம் நிறைந்த வார்த்தைகளை நம்முடைய நாவிலிருந்து உச்சரிக்காதவர்களாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை மாத்திரம், நம்மோடு கூட பேசுகிற இடப்படுகிற காரியங்களை மாத்திரம் நிதானித்தறிந்து பொறுமையோடு கூட காரியங்களை நாம் கையாளுவதற்கு தெய்வ சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதமான கிருபைகளும் தந்து நமக்கு வழி நடத்துவாராக. சுபிக்கலாமா? நீடிய பொறுமையுள்ள தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கலங்களை ஏற்படுத்தும் போது எங்களுடைய பொறுமையை நாங்கள் காத்து கொள்வதற்கு கத்தனையை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கலகங்களை உண்டு பண்ணாதவர்களாய் பொறுமையாக இருந்து தாழ்மையோடு கிடந்து ஆண்டவரே, நீர் கற்றுத் தந்த பாடங்களை எங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொண்டு நாங்கள் ஏற்ற நேரத்தில் அமைதியுள்ள ஆவியோடு மறு உத்தரவு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவீராக. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எந்த அனைத்தும்
பாவனமே என் முழு தன்